சிபி இருக்காரா? சிபி எங்க இருப்பான்? अंदर जाके देख, बीच में सो रहा है उधर. டேய் எந்திரிடா. அட என்ன ஜானு? எந்திரிடா எருமை. டேய் மதராசி, என்னடா திடீர்னு சொல்லாமலாமான்ட்ட? ஏதாவது பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, காலேஜ் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். டேய் எத்தனை வருஷமாட்ட படிச்சுட்டு இருப்ப? இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்க நீ? என்ன விடு, உன் ஒர்க் எப்படி போகுது? 4 வருஷம் இந்த மேட்ச்சில் தான். கேட்ரிங் வழியில் இன்னொரு 10 வருஷம்டா, அப்புறம் லைஃப் செட்டில் ஆகிடும். அப்படியே போகுதுடா. சரி வா, நம்ம ரூம் போகலாம். டேய் உனக்காக லீவெல்லாம் போட்டு வந்திருக்கேன். நைட்டு ஒழுங்கு மாதிரியே தான் பார்ட்டி கொடுத்துரு. சூப்பராகிடா காலேஜ். சும்மா மூடிக்கிட்டு வா. ஓகே மச்சான், ஓகே மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, come in. Sit down. தேங்க்யூ சார். Good marks and good remarks from all your professors. Very good. I hope you maintain this. ஐ வில் சார், ஷூர். Oh, Tamila. ஆமாம் சார். You are the guardian, right? ஆமாம் சார். உங்கள் பேர்? சிபி. Friend? எஸ் சார். Just sign. ஓகே சார். டேய் அருண், டேய் என்னடா சொல்லு. 6 மணிக்கு மறக்காம ஹோட்டலுக்கு வந்துடுறா. சரிடா. டேய் மறந்துடாத. சொல்லிட்டல, போடா. வாடா, ஏன்டா அவ்வளோ லேட்டு? யாரா அது? ஒரு நிமிஷம் இரு, நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமா, நீங்க ஏன் என்ன சும்மா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்கடா போற அருண்? டேய் சொன்னா கேளு, அது பார் டான்ஸர்ரா. எங்க பாஸோட கண்ட்ரோல் இருக்கிற பொண்ணு. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். அவ எப்படி இங்க வந்தான்னு தெரியல. இதெல்லாம் இங்க சகஜம். பாம்பேக்கு வேலைக்கு வந்த பொண்ணு அவ. தெரியாதனமா இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா. அவ்வளோ சீக்கிரமா இங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஹலோ சார், பாம்பேக்கு படிக்க வந்தியா? அந்த வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சொன்னா கேளு, வந்துரு போலாம். அவகிட்ட பேசாம நான் வரமாட்டேன். மறுபடியும் அந்த பொண்ணை அப்படி ஒரு சூழ்நிலையை சந்திப்பேன்னு நான் நினைக்கல. வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். அதில் ஒருத்தினை என்னால் விலகி போக முடியல. அந்த எதிர்பாராத சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்தது இந்த இடத்துல தான். ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. என் ஃப்ரெண்டு உன் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டான். இங்கேருந்து நான் உன்னை கூட்டு போகிறேன். வேண்டாம் அருண், நீ முதல்ல இங்கிருந்து போயிடு. ஏன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை பத்திரமா நான் கூட்டு போகிறேன். ஒரு பிரச்சனையும் வராது. ஒன்றும் பேசாத, ஒழுங்கா என் கூட வா. அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட். உனக்கு பிடிச்சிருக்கா? நீ போயிடு அருண். இந்த பொண்ணு வேணுமா உனக்கு? கூட்டிகிட்டு போறியா? பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு முத்தம் கொடுத்துக்கோ. சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியாம முதல்ல இங்கிருந்து போ. நீ எதுக்குலாம் இங்கே வர? கமா. வேண்டாம் அருண், என்னை விட்டுரு. नरेश, नरेश, क्या हुआ तेरे को? साहब इधर आओ. नरेश, बस. ஆட்டோ, ஆட்டோ, நீங்க இருந்து தப்பிச்சு போ. போ. ஏன்டா இப்படி பண்ணல? வர சீக்கிரம். ஐயோ டேய், சொல்ல சொல்ல கேட்காம ஏன்டா?
அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இங்க இருக்கிற அத்தனை தாதாக்களுக்கு அவங்க அப்பா தான்டா காட்ஃபாதர். அவன் ஆள் ஒருத்தனை கை வச்சாலும் சும்மா இருக்க மாட்டான். இப்ப அவன் பையன் சாவுக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்சா என்னால நினைச்சே பார்க்க முடியலடா. முதல்ல நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, நாம எந்த தப்பும் பண்ணல. இங்க எல்லாமே அவங்க முடிவு பண்றதா. சரி, போலீஸ்க்கு போனா என்ன? ஏய், உனக்கு இன்னும் புரியலையா? இங்க போலீஸ் அவன் தான், ஜட்ஜு அவன் தான். எங்க போனாலும் அவனுங்க நிலையில தான் ஒதுங்கணும். எந்த மாறு வேஸ்தல போனாலும் மோப்பம் முடிச்சிருவானுங்க. அருண், बोल। तुम्हारा ही उम्र का था नरेश कोटला, मेरा बेटा, अब मर गया। कोटला बिल्कुल खाली हाथ तुम्हारे सामने खड़ा है, उसकी लाश वहीं पड़ा है। बोल, तुम्हारे हमारे बीच क्या संबंध है? जब से वो पैदा हुआ मैं जीते आया, जिंदगी में एक बार भी हार का सामना नहीं किया। लेकिन अब लिखेंगे कि पूरे बम्बई को डराने वाला कोटला का बेटा एक चींटी के काटने से मर गया, है ना? बोल, तेरा मेरा क्या संबंध है? सर, தெரியாம நடந்துருச்சு சார். तो माफ कर दूं क्या? தெரியாம செஞ்சாலும் மாஃபி கிடையாது, தெரிஞ்சிருக்கணும். கோயிலுக்குள்ளே வர்ற மாதிரி ஏன் இடத்துக்குள்ளே வரும்போது கை கால் கட்டிட்டு வரணும். உன் ஃப்ரெண்டுக்கு சொல்ல மாட்டியா எங்க வரேன்னு? मालूम है ना तुझे? कहाँ आ रहे दोनों? சத்தியமா நான் ஒன்றும் பண்ணல சார். இட்ஸ் an accident. இட்ஸ் an accident? நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. என் கண்ணில் தெரியுதே பெயின், புரியுதா? புரியல? அது அனுபவிக்கணும். अब भी समझ में नहीं आया? मैं अनाथ मरने वाला हूं, समझ में आया क्या? आप समझ रहे हो मेरा पेन?
கொன்னுடு வந்துட்டல முழுசா முடிச்சிரு. என்னடா தெரியாத ஊர்ல புது புது ஆளுங்க நம்மளை சுத்தி என்னென்னமோ நடக்குது பாக்குறியா? எதிரியின் எதிரி எனக்கு நண்பன் ஆப்ரஹாம், ஜான் ஆப்ரஹாம். 12 வருஷம் இந்த ஒரு நாளுக்காகத்தான் துரத்தி வந்துட்டே இருந்த. இதோ பார், மை கிரேட் எனிமி மிரண்டு போய் நிக்கிறா. ஷபாஷ், பின்னிட்ட, கொன்னுடு. இப்போ நீ அவனை உயிரோடு விட்டேனா மறுபடியும் நீ ஓட ஆரம்பிக்கணும். ஷபாஷ். ஏய், எங்க போற? இப்ப நீ இந்த படியை விட்டு கீழே இறங்கி போனா உன்னை தூக்கிட்டு போறதுக்கு நிறைய ஆளுங்க காத்திருக்காங்க. வேண்டாம், அது உனக்கு நல்லதில்லை. வா, என் கூட வா. உன் லைஃபை நான் காட்டுறேன், வா. இதுக்கப்புறம் எத்தனை கொலை, எவ்வளவு ரத்தம், இதெல்லாம் எதுக்காக? உயிரோட இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நல்லவனா எப்படி இருக்க முடியும்? என் பாதை மாற ஆரம்பிச்சது. அது போன இடம் நிழல் உலகம். அது ஒரு தனி உலகம்.